எடுத்துக்காட்டா சொல்றோம். நேரத்துக்கு ஒரு தட்டுல இருக்க சாப்பாடு சாப்பிடறவன் துரியோதனன். ரொம்ப ஆர்வம் உச்சவன் நம்மள மாதிரி. யார் சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட மாட்டான். ஒரு டைம் சாப்பாட்டை வரைக்கும் சாப்பிட்டானா அவன் எக்ஸ்ட்ரா திரும்ப சாப்பிடறதா கொஞ்சம் நினைப்பு. ஆனா கண்ணனின் மீது கொண்ட நட்பின் காரணமாக இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே தட்டுல இருக்க சாப்பாடு சாப்பிட்டாங்க. அந்த இடத்துல அவன் உறவுகளை விட எங்க நட்புக்கு தான் உரிமை அதிகம்னு நிரூபிச்சான். தான் அறையில் இல்லாத போது தன்னுடைய மனைவியோட அவனுடைய நண்பன் வந்து சொக்கட்டான் விளையாடுறான். சொக்கட்டான் விளையாடுறப்ப துரியோதனன் வரான். பானுமதி பார்த்து அடிச்சுட்ட உடனே ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சுடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றான். கண்ணன் தான் நினைக்கிறான் இவங்க ஆட்டத்தை பாதிலே தோத்து ஏஞ்சி வெளில போயிடுறாங்க அப்படின்னு நினைச்சான். இதே இருக்க மேகலையே பிடிச்சா நம்மளாம் இருக்கு தட்டா கட்டுமே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கட்டாம அவ வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டான். அது வந்து அழுது விழுது. துரியோதனன் வரான். மேகலை சொல்லுமா உங்களுக்கு? மேகலைன்னா என்னன்னு சொல்லணும். இந்த முத்துமணி மாலையில என்ன பண்ணுவாங்க, இந்த சைட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லு. அழுது கீழே விழுது. துரியோதனன் வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்லுவான்னு நினைச்சிருப்பீங்க நீங்க. அவன் வந்து எடுக்கவா அழகாய் வாழை கோர்க்கவா என்றான். அந்த இடத்துல கூட துளி கூட சந்தேகப்படாத உறவு தாங்க நட்பு. இதுவே சொந்தக்காரங்க ஐயோ அந்த பையன் அந்த பொண்ணு கூட விளையாடிச்சு நல்லா அந்த சோத்தையில இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல கூட துளி கூட சந்தேகப்படாம இருந்தா பாருங்க இவன் தாங்க எங்க நண்பன். அதுக்கு ஒரு செயல் ஒண்ணு வரும் பாருங்க தமிழ்ல. மடத்தை பொத்திரு மேகலை மணி முகவே மாசு அறத்தை கடும் ஏகாந்த இடங்களில் புரிந்தே நான் நயந்து இருப்பேன் எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். இதன் மழுப்பினர்கள் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பிட் அடிக்கிறோம். பிட் அடிச்சுட்டே திடீர்னு மேல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிடுவான்? பதட்டமாயிடும். பதட்டம். எந்த பிட்டு எங்க வச்சிருக்கிறோம், என்ன பண்றோம், ஐயோ இவங்க எங்க பிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடும்? பதட்டமாயிடும். பதட்டமாயிடுமா இல்லையா? அப்ப அந்த கர்ணன் என்ன பண்றான், அந்த மேகலை கீழே விழுந்த உடனே துரியோதனன் உள்ள வர்றப்ப 2 பேரும் நிக்கிறாங்க. காட்சி நிக்கிறப்ப அப்ப துரியோதனன் வந்து சொல்றான், எதுவுமே பேசுறாங்க. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னா. அப்ப அந்த உருளி கிடந்த அந்த சிதறி கிடந்த அந்த முத்துமணி மாலை மணியில எல்லாமே எடுக்கிறப்ப என்ன இருக்கக்கூடாது, ஒரு பதட்டம் இருக்காது. அப்ப அது